ஒரு வாட்டி இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து தீபம் ஏற்றும் பொழுது மழை பெஞ்சு தீபம் அணைஞ்சிருச்சு. அது வந்து அபசகுனம்னு சொன்னாங்க. அந்த நாட்டுக்கே கேடுன்னு சொன்னாங்க. அதாவது நாட்டோட தலைவர்களுக்கு கேடுன்னு சொன்னாங்க. அந்த வருஷம் தான் இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க. அதே மாதிரி மழை பெஞ்சு அக்னி அணைஞ்சிருச்சுன்னா அந்த ஆள்ற நாட்டோட அரசனுக்கு ஆபத்து. இது இன்னைக்கு இல்லை, ஆதி காலத்துல தொட்டு வருது. இப்போ இதே மாதிரி ஏதாவது ஒரு அவசரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாட்டை ஆள்றவோட ராஜாக்கு ஆபத்து தான். அதாவது ஒரு கோயிலுக்கு போற அந்த ஃபீலே இல்லை எல்லாருக்குமே. ஒரு டூருக்கு போற மாதிரி போறாங்க. அதாவது ஒரு கோயிலோட புனித தன்மையை கெடுக்கிறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப தவறு. இது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது பரமேஸ்வரன் தாங்க முடியாம இந்த கோர தாண்டவத்தை பண்ணிக்கிறதா நான் சொல்றேன். நான் இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு விரதம் இருக்கிறது இல்லை. அவங்களாம் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. யார் வந்து மலை மேலே ஏறி போயிட்டு இது பண்ணாங்க, எல்லாருமே காப்பு கட்டி விரதம் இருந்து போய் அந்த வழிபாடு பண்றாங்க. அப்ப அவங்க கூட எல்லாருமே சராசரி போற மாதிரி இருந்தா அப்ப அந்த மலைக்கு என்ன மகிமை இருக்கு? அவங்க விரதம் இருக்கவங்க என்ன மகிமை இருக்கு? 3 தெய்வங்கள் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே வந்து உயிரோட இந்த பூமியில இருக்கிறாங்க. ஐயப்பன், ஆஞ்சநேயர், அதாவது நம்மளுக்கு தெரியும் ஹனுமன், அதே மாதிரி வந்து அகத்திய பெருமான். எதனால வந்து இதை நான் சொல்றேன்னா, ஐயப்பனை வந்து நம்ம இன்னைக்கும் குழந்தையா தான் பாக்குறோம், பாலதான். அதனாலதான் வந்து ஐயப்பனை பத்தி யாரு நம்ம தவறா பேசணும், நம்மளை மீறி ஒரு கோபம் வந்துடும், புரியுதா? ஏன்னா அந்த குழந்தையா இருந்து அவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படியே. அதனாலதான் வந்து அவருக்கு வந்து திருமணம் ஆகாம அப்படியே அங்க மலை ஏறி அங்க போய் உட்காந்துட்டாரு. அந்த ஒரு விஷயம் தான் எல்லா பெண்களுக்கும், எல்லா தாய்மாருக்கும் சரி, எல்லா மாலை போடுறவங்களுக்கும் வந்து ஐயப்பன் மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. இப்போ திருவண்ணாமலையில வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுச்சு மேம். இப்போ அங்க வந்து மலை ஏறுறதுக்கு வந்து பாதை இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அங்க நம்ம அலோவ் பண்ணுவாங்களா? இதை பத்தி வேண்டாம். அதாவது மலை ஏற தேவையில்லை. ஏன்பா அதாவது ஒரு எக்ஸிபிஷன் போற மாதிரி போறாங்க எல்லாருமே. அதாவது ஒரு கோயிலுக்கு போற அந்த ஃபீலே இல்லை எல்லாருக்குமே. ஒரு டூருக்கு போற மாதிரி போறாங்க. அதாவது ஒரு கோயிலோட புனித தன்மையை கெடுக்கிறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப தவறு. இது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது பரமேஸ்வரன் தாங்க முடியாம இந்த கோர தாண்டவத்தை பண்ணிக்கிறதா நான் சொல்றேன். நான் ஏன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மீனவ சமுதாயம், நான் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்து ஒரு திருநங்கை. நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே காசிமேடு தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய கோயில்களை இன்னைக்கு இருக்கும் இந்த மீனவ சமுதாயத்தை தொட்டு தான் வந்து நிறைய வந்து பரிகாரங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல்மலையனூர், திருவண்ணாமலையில கூட எங்க மீனவ சமுதாய மக்கள் தான் அவங்க போயிட்டு வந்து அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அந்த அம்பிகை வந்து எங்க சமுதாயத்துல பிறந்ததான்னு ஒரு ஐதீகம். எங்களுக்கு தேசமான ஒரு அம்மா, இந்த தேசத்துக்கே தாய் அவ தான். அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க, நகரில இருப்பாங்க. திருப்பதிக்கு மலை பெருமாள் இருக்காருன்னா கீழே வந்து அந்த அம்மா இருப்பாங்க நகரில. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அது ஏன் சொல்றேன்னா, இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு விரதம் இருக்கிறது இல்லை. அவங்களாம் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. இப்போ நான் சொல்ற அந்த மீனவ சமுதாயம் யார் வந்து மலை மேலே ஏறி போயிட்டு இது பண்றாங்க, எல்லாருமே காப்பு கட்டி விரதம் இருந்து போய் அந்த வழிபாடு பண்றாங்க. அப்ப அவங்க கூட எல்லாருமே சராசரி போற மாதிரி இருந்தா அப்ப அந்த மலைக்கு என்ன மகிமை இருக்கு? அவங்க விரதம் இருக்கவங்க என்ன மகிமை இருக்கு? இப்போ மாலை போட்டு போடுறவங்களுக்கும் கூட சும்மா நீங்க யாராவது போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லப்பா. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அதாவது எங்க பக்தியை செலுத்தணுமோ அங்கே பக்தியை செலுத்தணும். எங்க நடைமுறையா வந்து ஒரு விரத பலனை எங்க செலுத்தணுமோ அங்கே கண்டிப்பா அந்த முறைகளை வந்து மாற்றக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஆதி காலத்துல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஏன் மாற்றணும்? இல்லை, இப்போ வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில தீபம் ஏற்ற நிகழ்வு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த வருடம் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்க மனநிலை எப்படி மேம் இருக்கும்? ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வாட்டி இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க பாத்தீங்களா? அப்ப வந்து தீபம் ஏற்றும் பொழுது மழை பெஞ்சு தீபம் அணைஞ்சிருச்சு. அது வந்து அபசகுனம்னு சொன்னாங்க. அந்த நாட்டுக்கே கேடுன்னு சொன்னாங்க. அதாவது நாட்டோட தலைவர்களுக்கு கேடுன்னு சொன்னாங்க. அந்த வருஷம் தான் இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க. சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நான் ஒரு புக்ல படிச்ச ஞாபகம் எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஓகே, அதே மாதிரி மழை பெஞ்சு அக்னி அணைஞ்சிருச்சுன்னா அந்த ஆள்ற நாட்டோட அரசனுக்கு ஆபத்து. இது இன்னைக்கு இல்லை, ஆதி காலத்துல தொட்டு வருது. இப்போ இதே மாதிரி ஏதாவது ஒரு அவசரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாட்டை ஆள்றவோட ராஜாக்கு ஆபத்து தான்.
அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஐயப்பன் சாமிக்கு வந்து நிறைய பேர் மாலை போடுறாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா கன்னிசாமிகளும் போடுறாங்க, சின்ன குழந்தைங்களும் போடுறாங்க. அது அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்கள் அந்த மாதிரிலாம் மாலை போடலாம். தாராளமா போடலாம். ஏன்னா இப்போ எல்லா தெய்வங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு பீரியட்ல வந்து அப்படியே குழந்தையா இருந்து வளர்ந்து திருமணமாகி அதுக்கப்புறம் குழந்தைங்களா கூட குழந்தை பெற்றிருக்காங்க. நம்மளோட இதிகாசம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமபிரான் லவகுசா அவங்களுக்கு குழந்தை, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் குழந்தை இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சிவபெருமானுக்கும் விநாயகர் முருகர். ஆனா ஐயப்பன் மட்டும் ஏன் அவ்வளோ ஒரு மகத்துவம், எவ்வளோ ஏன் வந்து மகனா அப்படியே இன்னைக்கும் வந்து உயிரோட ஜீவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 3 தெய்வங்கள் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே வந்து உயிரோட இந்த பூமியில இருக்கிறாங்க. ஐயப்பன், ஆஞ்சநேயர், அதாவது நம்மளுக்கு தெரியும் ஹனுமன், அதே மாதிரி வந்து அகத்திய பெருமான். ஸோ அகத்திய பெருமான் நம்ம சுவாமி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறார். அவர் மகானுக்கு மகான், முனிவருக்கு முனிவர், அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. எதனால வந்து இதை நான் சொல்றேன்னா, ஒரு குழந்தை ரூபத்துல இருக்கும் பொழுதே ஐயப்பன் வந்து நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்கார், நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய அதிசயங்கள் பண்ணிக்கிறார். தன்னோட பெத்த தாய்க்கு இன்னைக்குலாம் வந்து நம்ம வந்து பெத்த தாயில வந்து யாருமே மதிக்கிறதே கிடையாது. எத்தனையோ அனாதை இல்லம் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் வந்து நல்லா நம்ம வளர்ந்த பிறகு எத்தனையோ பேர் பெத்த தாயை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம், பெத்த தகப்பனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம். ஏன்னா அம்மாக்குரிய மரியாதை அங்கே கொடுக்கல. அன்னைக்கு வந்து அவர் வந்து காட்டுல இருந்து எடுத்தாங்க. அந்த ராஜா வந்து பந்தல மகாராஜா வந்து காட்டுலேருந்து எடுத்து வளர்த்தாங்க. வளர்ந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு உருவான பிறகு ஐயப்பனை கொண்டு போயிட்டு வெளியே ஏற்றிடணும்னு சொல்லி நினச்சாங்க. அப்போது அந்த மகாராணி என்ன பண்ணுறாங்க, நீ போய் உடம்பு சரியில்லாமல் நடித்து நீ போய் புலிப்பால் எடுத்துட்டு வா சொல்கிறாங்க. ஸோ அது சாத்தியமில்லாத விஷயம். அது கரெக்ட் தானே? புலிக்கிட்ட போய் யார் பால் கறக்க முடியும், அடிச்சு கொண்டுட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணத்துல வந்து அமிச்சாங்க. ஆனா அது வந்து பொய், இது தவறு சொல்லிட்டு தெரிஞ்சு அவர் அங்க தண்டிக்கவே இல்லை. அவருக்கு தெரியும் இது வந்து சும்மா சொல்றாங்க, நம்மள வந்து அழிக்கிறதுக்காக சொல்றாங்க. அவருக்கு தெரியும் இதுதான் இறைவன் இல்ல, என்ன சொன்னாரு, பரவாயில்ல சொல்லிட்டு போய் அந்த புலிப்பாலுக்கு தேவர்களே புலிகளா வந்து வந்ததா ஐதீகம். ஸோ எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, எதெல்லாம் சாத்தியம் இல்லையும் அதெல்லாம் அவர் பண்ணி வச்சிருவார். ஆனா அது மக்களுக்கு தெரிய மாட்டேது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பூஜை. இந்த கலியுகத்துல ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். ஐயப்பா எனக்கு அடுத்த வருஷம் திருமணம் ஆகணும், ஐயப்பா எனக்கு அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் பண்ணணும், ஐயப்பா அடுத்த வருஷம் நான் வெளிநாடு பயணம் போகணும், ஐயப்பா எனக்கு இந்த வருஷம் ஒரு வேலை கிடைக்கணும், ஐயப்பா நான் வீடு கட்டாமல் இருக்கிறேன், வீடு கட்டணும் சொல்லிட்டு நீ என்ன கோரிக்கைகள் வச்சாலும், எந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் எப்பேற்பட்ட துஷ காரியங்களும் துஷ சக்திகளும் எதுவாக இருந்தாலும் எந்த கோரிக்கையை நம்ம வச்சு நம்ம வந்து மாலை போட்டாலும் 100% நீங்க ஸ்ரதையோட பக்தியோட தூய்மையோட இருந்து தர்மத்தோட அந்த விரதத்தை அனுசாரம் பண்ணும்பொழுது 100% ஐயப்பன் உங்களுக்கு கருணையா இருப்பாரு. ஏன் இது சொல்றேன்னா, ஐயப்பனை வந்து நம்ம இன்னைக்கும் குழந்தையா தான் பாக்குறோம், பாலதான். அதனாலதான் வந்து ஐயப்பனை பத்தி யாரு நம்ம தவறா பேசினாலும் நம்மளை மீறி ஒரு கோபம் வந்துடும், புரியுதா? ஏன்னா அந்த குழந்தையா இருந்து அவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படியே. அதனாலதான் வந்து அவருக்கு வந்து திருமணம் ஆகாம அப்படியே அங்க மலையை ஏறி அங்க போய் உட்காந்துட்டாரு. அந்த ஒரு விஷயம் தான் எல்லா பெண்களுக்கும் எல்லா தாய்மாருக்கும் சரி எல்லா மாலை போடுறவங்களுக்கும் வந்து ஐயப்பன் மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அப்போ அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அந்த மணிகண்டனே நம்ம வீட்டுல வந்து இருக்கதா உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான இருந்ததுன்னா இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு தான். ஏன்னு கேளுங்களேன், நீங்கள் எப்போ மாலை போட்டிங்களோ, அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களும் சரி யாராலும் சரி, மாலை போட்ட மாத்திரமே உங்களை பேர் சொல்லி கூட மாட்டாங்க யாருமே. எல்லாருமே சுவாமி ஐயப்ப சுவாமி அந்த ஒரு பதவியை உங்களுக்கு அந்த நிமிஷமே தரானா, அப்போ நம்ம எந்த நிலையில இருக்கணும், எந்த தர்ம நிலையில இருக்கணும், வித்தியாசம் புரியுது? அந்த நிமிஷமே யாருமே உங்களை திட்டத்துக்கோ பேசுறதுக்கோ சீன் சொல்றதுக்கோ யோசிப்பாங்க. ஏன்னா அந்த மாலைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. பட் ஆனா இன்னைக்கு அதை வந்து யாருமே வந்து சரியா பண்ணாதனால்தான் இவ்வளோ ஒரு துன்பங்கள் துயரங்கள். கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்க எங்க யாருக்கிட்டும் ஐயப்பனுக்கு மீறின சக்தி எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் சாட்சா நான் வழிபடுற சோட்டானிக்கரை பகவதி அம்மாக்கு குழந்தை அவரு, அந்த காசி விஸ்வநாதருக்கு புள்ள அவரு. அதனால அதாவது பெருமாளோட புள்ளியும் அவர். அப்ப லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு வந்துடும். எப்பேற்பட்ட பேய் பிசாசு துஷ்டசக்தி எதிரிகளை பிச்சு பிச்சு எடுக்கிறதுக்கும் வந்துடும். கருப்பு வந்து காவலா இருக்குன்னு சொல்ல. இப்ப எத்தனை தெய்வங்கள் பாருங்க, அப்படியே சுது அப்படியே வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த யுகத்துல இந்த ஜென்மால இந்த பாரத மண்ணில் இந்த புண்ணிய பூமியில பிறந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்துக்கு ஒரு ஆணா இருந்து போகும்போது அது மகா விசேஷம், மகா குழுப்பனை தான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்மளாம் வந்து எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இந்த ஜென்மத்துல நம்மள வந்து ஐயப்பன் போறதுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகேம்மா.